சார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, மும்மொழி கொள்கையை ஆதரிச்சா உடனடியா நாங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவங்க இல்லை, இது முற்றிலும் தவறான தொகை. இந்த ஃபண்டுங்கிறது குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான், பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான். ஒரு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் இதை கம்பைன் பண்ணுறது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா கம்பைன் பண்ணுறது, உள்கட்டமைப்பு டெவலப் பண்ண முடியலைன்னா கம்பைன் பண்ணுறது, இதெல்லாம் கம்பைன் பண்ணி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ கல்வித்துறைக்கு எதுவுமே கொடுக்காத மாதிரி ஒரு வீணான கற்பனையான பொய் ஒரு காட்சியை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்துகிறாரு மகேஷ் பொய்யாமொழி. அவர் பொய்யாமொழின்னு பேர் வச்சுட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறார். ரெண்டாவது, அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு கூட மும்மொழி கொள்கைன்னு இல்லை, மூன்றாவது ஏதாவது 22 மொழிகளில் ஒரு மொழி, உடனே அதை இந்தியில் கொண்டு வந்து லேசாக கோர்ப்பாங்க. இதெல்லாம் தமிழகத்தில் அவங்க கட்சி தொடங்கின காலத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செயல். இது தவிர மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு, சிறப்பு ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு தான் சம்பளம் கொடுக்குது. பகுதி நேர பேராசிரியர்களுக்கு மத்திய அரசு சம்பளத்தை வாங்கி தான் கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு துறைகளில் ஏறத்தாழ இதுவரைக்கும் 16,000 கோடிக்கு மேலே தமிழகத்தில் இருக்க பள்ளிக்கூடங்களுக்கே உதவி செஞ்ச மத்திய அரசை ஒரு 450 கோடி இந்த துறையில் வரல. இப்போ பேரிடர் நிதின்னு மத்திய அரசு ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ கூட 944.80 கோடி இப்போ கொடுத்தாங்க ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக. இந்த பேரிடர் நிதின்னு ஒதுக்கி வைக்கிற தொகையை நான் சுற்றுலா வளர்ச்சித்துறையில் 10 ஹோட்டல் கட்டுறேன் தமிழ்நாட்டில், அதுக்கு கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் புதுசாக ஒரு தலைமைச் செயலகம் கட்டுறேன், அது கொடுக்கணும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது என்ன, பட்ஜெட்டில் ஒதுக்கி வைக்கக்கூடிய தொகை, ஒவ்வொரு தொகையும். அப்போ இந்த விஷயத்துக்கு, இந்த மாணவனுடைய வளர்ச்சிக்காக, இந்த கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் அது செஞ்சால் தானே கொடுப்பாங்க. நான் பஸ் வாங்க மாட்டேன், மக்களுக்காக இயக்க மாட்டேன், ஆனால் பஸ் வாங்க காசு கொடு அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக கேட்டால் என்னங்க பண்ணுறது? இது தவறான பேச்சு. இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் தெளிவாக இதை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் போட்டீங்க, திருப்பி அதை ஏன் பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. சார், இப்போ பிரதமர் அந்த பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பணத்தை விடுவிக்கிறதுல தான் பிரச்சனை அப்படின்னா, அப்போ அந்த பணத்தை விடுவிச்சா கல்வித்துறை மற்ற இதில் பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இது இந்தியா முழுவதும் எதற்கு எந்த வேலைக்காக ஒதுக்கப்படுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறதோ, பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணிகளுக்கு மட்டும்தானே பயன்படுத்துவாங்க. மற்ற விஷயங்களில் பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறதுக்கு, புதுசாக கல்வித்துறைக்கான செலவுகளுக்கு மத்திய அரசு எவ்வளவோ செலவழிக்கிறது, தனியாக செலவழிச்சுட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் ஒரு வாங்கலை சொல்ல முடியுமா? ஆசிரியர்கள் சம்பளமே அங்கே வாங்கி தானே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை ஒரு அரசியலாக்குறதுக்கு திமுக எப்போதும் செய்யறது போல பொய்யாமொழி பேசிட்டு இருக்காரு. சார், இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க 22 லாங்குவேஜஸ் இருக்கு, அதுல எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆனா இவங்க வைக்கிற அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, மும்மொழி கொள்கைன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா ஹிந்திக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது தங்களுடைய ஏன் சார், நம்ம எல்லாத்தையும் கண்டா பயம் பயம் பயம்ன்ற மாதிரி பொய்யாமொழிக்கும் சரி முதலமைச்சருக்கும் ஒரு பயம் இருந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது? தமிழ்நாட்டில் தமிழுக்கு அடுத்து தெலுங்கு பேசுகிறோம், கன்னடம் பேசுகிறோம், மலையாளம் பேசுகிறோம், சௌராஷ்டிரா மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. குஜராத்தி, அவங்களுக்கெல்லாம் குஜராத்தி மொழி ஓரளவு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு மொழியாக தெரியலையா? நீங்களா கற்பனையில் இந்தியை தான் சொல்லுவாங்கன்னு இதே மாதிரி தானே புதிய கல்விக் கொள்கை திட்டத்திலையும் சொன்னாங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என்ன சொன்னாங்க? இதே மாதிரி 22 மொழியில் ஒரு மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லதுக்கு இந்தின்னு ஒரு வார்த்தை கூட அதில் வரல. மொத்தம் அந்த அறிக்கையில் இந்திங்கிறது கிடையாது. ஆனால் இவங்களா கற்பனையில் இந்தின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்ன மாதிரி இதையும் சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, மக்களை ஏமாற்றுகிற செயல். ஓகே சார், இப்போ தற்போதைய செய்தி ஒன்று வந்திருந்தது. அதாவது தேசிய கல்வி கொள்கையில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்புக்கான அந்த தேர்வு பொது தேர்வாக கட்டப்படாது, இல்லைனாலும் படிக்கணுன்ற அந்த இது சொல்லியிருக்காங்க. அது குறித்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பை நீங்கள் நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் எடுக்கிற நேரத்தில் அந்த செய்தி வந்திருக்கு. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பரீட்சை வைங்க, 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் பொது பரீட்சை வைங்கன்னு புதிய தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. இது ஏன் சொன்னாங்கன்னா, மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், பெரிய பெரிய கான்வென்ட்டில் அவன் எல்கேஜி ஜாயின் பண்ணுறதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும், +2 வரைக்கும் மாணவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் அவருக்கு கிடைக்கிறது. ஸ்கூலில் கிடைக்கிற வசதி போக வெளியில் டியூஷன், சிறப்பு பயிற்சி எத்தனையோ கிடைக்கிறது. அவன் படித்து மேலே வந்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கார்பரேஷன் ஸ்கூல்லையும் அரசு ஏழை
பள்ளி மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற வசதி கிடைக்கல. அப்ப என்ன ஆகுது, இவரும் 1வதுல சேர்றாரு, அந்த பணக்கார வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அவங்களும் 1வதுல சேர்றாங்க. இவங்க 2 பேரும் எங்க மீட் பண்றாங்க, SSLCல +2ல மீட் பண்றாங்க. அப்ப எல்லா வசதிகளையும் படிச்சு வர்ற மாணவனும் ஒன்னா தான் எழுத வர்றாங்க. அடிப்படை வசதிகளே கிடைக்காத ஏழை மாணவர்களும் ஒன்னா படிச்சு வர்றாங்க போது இடையில அவங்களுடைய கற்றல் திறன் எப்படி இருக்கு, அவங்களுடைய அறிவாற்றல் எவ்வளவு வளர்ந்திருக்கு, கல்வியில எவ்வளவு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு எப்பங்க நீங்க பாப்பீங்க. அதனாலதான் 5வதுலயும் 8வதுலயும் பொது தேர்வு வைங்க. அதுல பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு பள்ளியினுடைய திறன், அந்த பள்ளி மாணவருடைய திறன், அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு கற்றல் எப்படி சொல்லிக் கொடுத்தாருங்கிற ஆசிரியர்கள் திறன் அத்தனையும் வெளியில வந்துடும். அப்படி ஏதாவது பிரச்சனையா இருந்தா அந்த ஸ்கூலை கவனிங்க, ஸ்கூல் வாத்தியாரை கவனிங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னா கண்ணை மூடிட்டு வேண்டாம் நீங்க. இப்ப 5வதுல இருந்து 8வது வரைக்கும் பாஸ் 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 பாஸ். 8வதுக்கு மேல பாஸ் ஆகி 9வது போகும்போது 9வதுல தான் பெரிய மேல் படிப்புக்கான அடிப்படை படிப்புகள்லாம் கல்வியெல்லாம் ஆரம்பிக்குது. அங்க நான் படிச்சாலும் படிக்காட்டியும் ஃபெயில் ஆனாலும் நான் 9வதுக்கு வந்துருவேங்க போது அந்த மாணவருடைய கற்றல் திறன் குறைஞ்சிருக்கு இல்லையா. அது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது. முந்தியெல்லாம் நாங்க படிக்கிற காலத்துல அப்படி இல்லை. 5வதுல 2 வருஷம் இருப்பான், 6வதுல 2 வருஷம் இருப்பான். ஏறத்தாழ இது 2000க்கு மேல கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில தான் அது கொண்டு வரப்பட்டது. அங்க படிக்கிற காலத்துல அப்படி இல்லை. அவங்க பாஸ் பண்ணாதான் நீங்க அந்த பாஸ் பண்ற பெர்சன்டேஜ் கூட வெறும் 30 மார்க் தான். 100க்கு 30 மார்க் படிச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஆசிரியர்களை தயார் பண்ணுவோம், பள்ளிக்கூடங்களை தயார் பண்ணுவோம். அரசு தனியார் பள்ளிகள்ல 90% பாஸ், 100% பாஸ் +2லயே. அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அப்படி இல்லை. அதே நிலை 8வது 5வது 6வதுல எல்லாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா என்ன பண்ணாலும் பாஸ், நீ என்ன வேணாலும் படிடா, படிக்காம போடா அப்படின்னு ஆசிரியர்களும் மிதமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. ஆனா இப்படி ஒரு நிலை வந்தா உன் கிளாஸ்ல எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, இத்தனை பேர் ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னு ஆசிரியர்களுக்கு ஒரு கேள்வி வரும். அவங்க மாணவர்களும் அதையும் கவனிப்பாங்க. மாணவர்களும் நம்ம படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பிஞ்சு வயசுலயே அவன் ஒரு கற்றல் திறனை மேம்படுத்திக்கிறாங்க. கல்வி எளிதானது அல்ல அப்படின்னு அவனுக்கு புரியும். இது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இதை கண்ணை மூடிட்டு சில பேர் போய் அப்படியாக மத்திய அரசு இப்படி பண்ணிட்டு ஏழை மாணவர்கள் இடையில நின்றுவாங்க. அது நின்றுவாங்கன்னா தனியார் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு 10,000 சம்பளம், 15,000 சம்பளம். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு 80,000, 1 லட்சம் சம்பளம். அவங்க நல்லா இருக்கட்டும், இன்னும் சம்பளம் கூட்டி கொடுங்க, அவங்க மாணவர்களை தயார்படுத்தட்டுமே. வகுப்புல 40 மாணவர்களை 30 மார்க்குக்கு மேல வாங்க முடியாட்டி என்ன கல்வி? அப்ப இப்படியே நம்ம எத்தனை வருஷம் மாணவர்களை ஏமாத்த போறோம், பெற்றோர்களை ஏமாத்த போறோம். வரவேற்கிறேன்.